வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிரபலம் உலகம் அறிந்த டாக்டர் எஸ்பிபி அவர்கள். அவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஜோதிடவியல் ரீதியாக இன்றைக்கு கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக நானும் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா அவர்களும் இந்த பதிவை போடலாம்ட்டு முடிவு செய்து இன்றைக்கி போட்டிருக்கோம். இவருடைய ஜாதக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காரு. 2ல் குரு, 4ல் கேது, 12ல் சந்திரன் செவ்வாய், 11ல் சுக்கிரன் சனி, 10ல் சூரியன் புதன் ராகு. இவருடைய அமைப்பை பற்றி சொல்லும்போது சிம்ம லக்னம் அப்படின்றது ஆளுமைக்குரிய ஒரு லக்னம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கடக ராசியில் பிறந்திருக்காரு, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. புதனோட நட்சத்திரமான ஆயில்யத்தில் பிறந்தவங்க மதி நுட்பமானவர்கள், திறமைசாலி. அந்த வகையில் இவர் திறமைசாலியாக விளங்குவார். இப்போது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 11ல் இவருக்கு இருக்குது, மிதுன ராசியில் இருக்குது. இந்த சுக்கிரன் திசை நடந்த காலத்தில், அதாவது 1965 1985 காலகட்டத்தில் தான் இவர் ஒரு தெலுங்கு படம், அதாவது 1966 ஒரு தெலுங்கு படத்துக்கு பின்னணி பாடகராக அறிமுகமானார். படிப்படியாக அந்த சுக்கிரன் தசையில் நல்ல வளர்ச்சியை அடைந்து பின்னர் வந்த சூரியன் தசை 1985 முதல் 91 காலகட்டத்தில் அங்கீகாரம் பெற்றவராக அடைந்தார். ஏன்னா லக்னாதிபதியோட தசை 1985 91 வரைக்கும் லக்னாதிபதியோட தசையில் இவர் உலக அளவில் அங்கீகாரம் கிடைச்சிது. லக்னாதிபதி எப்பவுமே நமக்கு கௌரவம் அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்த சந்திர தசையில் மிகவும் பிரபலமாக அடைந்து அதன் பின்னர் செவ்வாய் தசையில் 2001 2008 செவ்வாய் தசையிலும் நல்ல நிலையிலே அவர் புகழ் அடைய பெற்றார். இடையிடையிலே உடல் நலம் கொண்டிருந்தாலும் அவருடைய பாடல்களுக்கு எந்த தொய்வும் இல்லாமல் அவருடைய இசை பயணம் அமைந்திருந்தது. பின்னர் ராகு தசை 2008 2020 இந்த காலகட்டத்தில் நடப்பு தசை இப்போ நடந்துட்டு இருக்கிறது. அவருக்கு ராகு தசை நடந்துட்டுருக்கு. அந்த ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல தான் இருக்குது. 10ஆம் இடத்துல லக்னாதிபதி சூரியனும் புதனுடன் இணைந்து ராகு திசை அவருக்கு நடக்க பெற்றது. ஒரு விசேஷமான ஒரு அம்சம்தான் சொல்ல முடியும். இப்போ நடக்கிறது பார்த்திங்கன்னா ராகு தசையில் அவருக்கு சுக்கிர புத்தி. நம்ம அவருடைய பிறந்த தேதி இணையதளத்தில் எடுத்திருக்கோம். பிறந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இணையதளத்துலேருந்து தான் எடுத்திருக்கோம். 12 மணி அப்படின்றத எடுத்திருக்கோம். அதனால் அந்த வகையில் தான் இந்த பதிவுகளையும் நம்ம போடுறோம். இப்போ நடக்கிற புத்தி பார்த்திங்கன்னா ராகு தசையில் சுக்கிரன் புத்தி. ராகு அப்படின்றது செவ்வாய் சாரம் 12ல் உள்ள செவ்வாய் சாரத்திலும், அந்த சுக்கிரன் அப்படின்றது புனர்பூசம் குருவினுடைய சாரத்திலும் இடம்பெற்று இருக்கிறதுனால இப்போது கொஞ்சம் உடல் நலம் இல்லாமல் இருக்கார். ஆனால் எதிர்வரும் காலத்தில் அவர் பூரண நலம் பெற்று மீண்டும் பாட வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஆவல். அந்த மக்களுடைய ஆவல் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் இறைவனை மக்களாக பிரார்த்தித்து என்னுடைய பதிவை இத்துடன் நிறைவு செய்து அடுத்த பதிவை கல்வடங்கம் சத்யநாராயணா அவர்கள் தொடர்வார்கள் என்று கூறி அவரை தொடர வருமாறு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய ஜோதிட சான்றோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ரசிக பெருமக்களுக்கும் நலம் தரும் நல்வாக்கு ஜோதிடர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைய தினம் நாம்
ஒரு மிக முக்கியமான பதிவினை பார்க்க போகின்றோம். அஸ்ட்ரோ ஸ்காலர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குழுவின் சார்பில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு பதிவை பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் முனைவர் பாரதிதாசன் அவர்களும் நானும் இணைந்து ஜோதிடம் பற்றிய ஒரு பதிவினை வாரந்தோறும் வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நமது பதிவின் தலைப்பு பாடும் நிலாவே மீண்டும் பாடவா. இதுதான் இன்றைய நமது பதிவின் தலைப்பு. அதாவது இசை உலகில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவி அதை பல வருடங்களாக, குறைந்தது 50 வருடங்களுக்கும் மேலாக ஆளுமை புரிந்த எஸ்பிபி என்கின்ற எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களின் ஜாதக பதிவினை இன்றைய தினம் நாம் காணப்போகின்றோம். கொரோனாவின் பாதிப்பில் அவர் சற்று உடல்நலம் சோர்ந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் கோடானு கோடி அவரது ரசிகர்களுக்கு சார்பாகவும் மற்றும் அவருடைய நலம் விரும்பிகளின் சார்பாகவும் அவருக்காக பிரார்த்தித்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் உலக இசை பிரியர்களின் சார்பாகவும் இந்த பதிவினை வெளியிடுகின்றோம். அவர் மீண்டு வந்து பாடும் நிலாவாக, இசை உலகில், திரை உலகில் பாடுகின்ற நிலாவாக பாட வர வேண்டும் என்கின்ற நமது உள்ளத்தின் அடிநாதமான விஷயத்தை வெளிப்படுத்துகின்ற பதிவுதான் இது. பொதுவாக எஸ்பிபி அவர்கள் 1946 வருடம், அதாவது சுதந்திரம் பெறுவதற்கு ஒரு வருடம் முன்பாக ஜூன் மாதம் 4ஆம் தேதி சித்தூர் என்கின்ற ஆந்திர பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த சிற்றூரில் பிறந்தார். ஆனால் அவர் பிறக்கின்ற போது அது சென்னை நகரத்துடன் இணைந்து இருக்கின்ற ஒரு சிறிய ஊராக இருந்தது. அதாவது அவர் சாம்பமூர்த்தி என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஹரிகதா கலாட்சேபம் செய்கின்ற ஒருவருடைய மகனாக பிறந்தார். எஸ்பி சைலஜா என்கின்ற இசைக்குயிலும் அவருடைய சகோதரி ஆவார். எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு சாவித்திரி என்கின்ற மனைவியும் பல்லவி மற்றும் சரண் என்கின்ற 2 புதல்வர்களும் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான குடும்பத்தை கொண்ட அந்த எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு சமீபத்தில் கடந்த ஒரு மாதம் முன்பாக கொரோனா தாக்குதல் என்பது சற்று தீவிரமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைய தினம் அவர் தன்னுடைய சுய நினைவை எட்டி சுற்றி இருக்கின்றவர்களை அடையாளம் காணுகின்ற அளவிற்கு முன்னேறி இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் சந்தோஷத்தை தருகின்ற ஒரு மிகப்பெரிய செய்தி. மருத்துவர்களின் உதவியும் ஆண்டவனின் அருளும் கோடானு கோடி ரசிகர்களின் மனமுருகிய பிரார்த்தனையும் அவரை மீண்டும் இசை உலகிற்கு பாட வரவழைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களின் இசை பயணம் என்பது மிக மிக பெரியது. அதாவது அவர் மேடையில் பாடிய முக்கியமான முதல் நிகழ்ச்சி என்று சொல்ல வேண்டுமென்றால் கோதண்டபாணி என்கின்ற இசையமைப்பாளர் தலைமையில் நடந்த
ஒரு சங்கத்தின் கூட்டத்தில் அவர் பாடியிருக்கின்றார். அதன் பிறகு அவர் முதல் படமான 1966, அதாவது அவருடைய 20வது வயதில் ஸ்ரீ 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 மாரி மாரி ராமண்ணா என்கின்ற படத்தில் முதலாக திரையுலகில் அறிமுகமானார். அதன் பிறகு அவருடைய இசை பயணம் என்பது நிற்காமல் இதுவரை 40,000க்கும் மேலான பாடல்களை பாடியிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதாவது வருடத்திற்கு குறைந்தது 1000 பாடல்களை பாடியிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு பெரிய சாதனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண முயற்சியால் அதெல்லாம் நடைபெறவில்லை. மிகப்பெரிய இசை குடும்பத்தில் பிறக்கவும் இல்லை. இசையை முழுமையாக ஆரம்பத்தில் கற்றதும் இல்லை. ஆனாலும் அவருடைய இசை தாகம் என்பது தேடலாக இசை உலகிற்கு கிடைத்து தன்னைத்தானே புதுப்பித்து கொண்ட ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞர் தான் எஸ்பிபி என்று சொல்லலாம். இசை உலகில் அவர் நுழைந்த பிறகு இன்றைய தினம் 54 வருடங்களாக பாடிக்கொண்டிருக்கின்றார். அவரை மிஞ்சிய பாடகர் யாரும் இல்லை என்பதை நிச்சயமாக சொல்லலாம். ஆனாலும் சாதனை புரிந்த அந்த மிகப்பெரிய இசைக்கலைஞர் இன்றைய தினமும் மிகப்பெரிய தன்னடக்கத்துடன் இருப்பது தான் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்று கூட யாராவது தன்னை பாட கூப்பிட்டால் மிகவும் சந்தோஷப்படுவேன் என்று மேடையில் சொல்லுகின்ற தன்மை அவரிடம் இருக்கிறது. மேடையில் அவர் பாடுகின்ற போதும் இன்றைய இசை கச்சேரிகளை செய்கின்ற போதும் அவருடைய அந்த முழு அர்ப்பணிப்பையும் ஒவ்வொரு முறையும் நாம் காண முடியும். அதனால்தான் அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் மிகவும் பிரம்மாண்டமான சாதனைகளை புரிகின்ற அற்புதமான குரலோன் என்று சொல்லலாம். அவருடைய குரல் மட்டுமல்லாமல் மொத்த உணர்ச்சிகளையும் அந்த பாடலுக்குள் இறக்கி வைக்கின்ற ஒரு தன்மை என்பது அவருடைய தனிச்சிறப்பு. இப்படிப்பட்ட எஸ்பிபி அவர்களின் ஜாதகத்தை தான் இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு சின்ன கலந்துரையாடல் எங்களுக்குள் ஏற்பட்டது. அந்த வகையில் அவருடைய ஜாதகத்தை தேடி பார்த்தபோது பிறந்த தேதி, பிறந்த ஊர் எல்லாம் கிடைத்தாலும் பிறந்த நேரம் சரியாக கிடைக்கவில்லை. ஆகவே அவர் பிறந்த தேதியான 4/6/1946, பிறந்த இடம் சித்தூர். பொதுவாக இது போன்ற பிறந்த நேரம் இல்லாதவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த நேரத்தில் பிறந்திருப்பார்கள் என்று அனுமானிக்க சில முயற்சிகள் செய்தேன். அவருடைய லக்னத்தை கண்டுபிடிப்பதற்கு பல வகைகளில் முயற்சி செய்தேன். ஏன்னா லக்னம் தெரிஞ்சால் தானே நம்ம அவருடைய ஜாதகத்தில் இப்போ இருக்கிற நிலைமை, அவருக்கு என்ன எப்படி இருக்கும் எல்லாமே தெரிய வரும். ஒரு ஜாதக பலனை பார்ப்பதற்கு லக்னம் என்பது மிக 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 முக்கியமானது. அந்த வகையில் அவருடைய லக்னத்தை கணிப்பதற்காக பல முயற்சிகளை செய்தாலும் ஒரு அனுமானமாக சிம்ம லக்னமாக இருக்கக்கூடுமோ என்கின்ற எண்ணம் தோன்றியது. அதிலும் குறிப்பாக அவருக்கு தற்சமயம் ஆகவே அவருடைய லக்னம் சிம்ம லக்னமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அவர் சிகரத்தை தொட்டிருக்கின்றார். சிகரம் என்ற ஒரு தனி படத்தின் இசையமைப்பாளராகவும் இருந்திருக்கின்றார். பல சாதனைகளை புரிந்திருக்கின்றார். அவருடைய ஆளுமை என்பது இசையுலகில் மிகப்பெரிய சக்தி கொண்டது. தொடர்ந்து 50 வருடங்களாக இசையுலகின் ஜாம்பவானாக இருந்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவேதான் ஒருவேளை அவருடைய லக்னம் சிம்ம லக்னமாக இருக்குமோ என்கின்ற எண்ணமும் ஏற்பட்டது. சங்கராபரணம் என்கின்ற படத்தின் மூலமாக அவர் முதலாக தேசிய விருது பெற்றார்.
அதன் பிறகு கண்டசாலா விருதும் அவருக்கு தேசிய விருதாக முதலில் தரப்பட்டது. அதன் பின்பு பல படங்களுக்காக தேசிய விருதுகளை பெற்றாலும் இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற விருதுகளையும் அவர் பெற்றிருக்கின்றார். இதையெல்லாம் பார்க்குறப்போ அவர் கண்டிப்பாக சிம்ம லக்னமாக இருக்க வேண்டுமோ என்கின்ற எண்ணம் தான் ஏற்பட்டது. அந்த வகையில் அவருக்கு சிம்ம லக்னம் என்ற வகையில் அவருடைய ஜாதகத்தை சற்று பார்க்கலாம் என்கின்ற முயற்சி தான் இது. நான் ஆரம்ப கட்டத்தில் சொன்னது போல, பாடும் நிலாவே மீண்டும் பாடவா என்கின்ற அந்த தலைப்பு தான் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற எண்ணம் அவருடைய ஜாதக கணிப்பில் இருக்கின்றது. நிச்சயமாக எஸ்பிபி அவர்கள் வெகு விரைவில் உடல் நலம் தேறி வருவது மட்டுமல்லாமல் நம்முடைய அந்த எஸ்பிபி என்று அன்பாக அழைக்கப்படும் பாடும் நிலா அவர்களின் ஜாதகத்தை பார்க்கலாம். இந்த ஜாதகத்தில் அவரோட பிறந்த தேதியும் பிறந்த ஊரும் தான் எங்களுக்கு சரி என்று சொல்லப்படுகின்ற வகையில் இருக்குது. அவர் பிறந்த நேரம் குத்துமதிப்பாக போட்டிருக்கோம். பொதுவாக அந்த பிறந்த நேரத்திற்கான லக்னம் என்பது எந்த வகையில் சரியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி சிகரம் தொட்டவர்கள் அல்லது சாதனைகளை புரிந்தவர்கள் சிம்ம லக்னத்திற்குரியவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால சிம்ம லக்னமும் அதற்கான நேரமும் போடப்பட்டிருக்கு. அவரோட ராசின்னு பார்த்தோம்னா கடக ராசி. பொதுவாக இந்த கடக ராசி அன்பர்கள் எல்லாருமே சிந்திக்கக்கூடியவர்கள். அவர்களோட பேச்சில் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகம் கலந்த ஒரு பேச்சாக இருக்கும். அல்லது இந்த வாழ்க்கை இயலின் தத்துவத்தை சொல்லுகின்ற வகையில் அவங்க பேசுவாங்க. அதே நேரத்தில் அந்த ஆளுமை என்பது அந்த சிம்ம லக்னத்திற்கே உரிய அந்த ஆளுமை அவங்க கிட்ட இருக்கும். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் என்ன ஆயிடுதுன்னா, அந்த எஸ்பிபியோட ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் ராகு கேதுவின் பிடிக்குள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அவருடைய 10வது வீட்டில் சூரியன், புதன், ராகுவும் 11வது வீடு என்று சொல்லப்படுகின்ற லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும் அமர்ந்திருக்கின்றார்கள். 12வது வீட்டில் சந்திரன் தன்னோட சொந்த வீட்டில் 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அதே நேரத்தில் அங்கே செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றார். இந்த மாதிரி பொதுவாக 12வது வீட்டுக்குரிய அதிபதி 12வது வீட்டிலேயே அமர்ந்திருந்தால் அது தீர்காயுசு என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு ஆயுசு கெட்டி, நல்ல பலம் பொருந்திய ஒரு ஆயுசு உடையவர்கள், ஆயுள் பலம் கொண்டவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த நேரத்தில் அந்த எஸ்பிபி அவர்களுடைய ஜாதகத்தில் கடக லக்னத்திலேருந்து 6 ராசிக்குள்ள குரு இருக்கிறதுனால, அதாவது கடக ராசியிலேருந்து 6 ராசி எண்ணணும். அந்த மாதிரி 6 ராசி எண்ணினோன்னா அந்த வர்ற அந்த 6 ராசிக்குள்ள குரு பகவான் இருக்கணும். இருந்தால் அவங்களுக்கு தீர்காயுசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் அந்த எஸ்பிபி அவர்களுடைய ஜாதகத்தில் பார்க்கணுன்னா, கடக ராசியிலேருந்து 3வது ராசியான கன்னி ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். இது அவருடைய ஆயுள் பலத்தை அதிகரிக்கின்ற ஒரு அமைப்பு. அதே போல் மகர ஸ்தானத்திலிருந்து, அதாவது மகர ராசின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசியிலிருந்து 6 ராசிக்குள்ள சனி பகவான் இருக்கணும். ஆயுள்காரகன் சனி பகவான் மகர ராசியிலேருந்து ஒரு 6 ராசிக்குள்ளே இருந்தால் அதுவும் தீர்காயுசு அல்லது அவர்களுடைய ஆயுசு கெட்டி அல்லது ஆயுள் பலம் அதிகமாக இருக்கின்றவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி பார்த்தாலும் எஸ்பிபி அவர்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் மகர ராசியிலேருந்து 6வது ராசியில் இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல ஆயுள் கெட்டி என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற ஜாதக அமைப்பை காட்டுகின்றது. பொதுவாக அவரோட 8வது வீட்டுக்குரிய குரு பகவான் 2வது வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கார். லக்னாதிபதியும் அவருடைய 10வது வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அதுவும்
ராகுவுடனும் புதனுடனும் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். இந்த 8வது வீட்டுக்குரிய குரு பகவானும் சூரிய பகவானும் ஒருவர் சம்பந்தப்படுகின்ற அந்த காரணத்தினாலும் குரு பகவானின் 9வது பார்வை என்பது அந்த லக்னாதிபதியின் மேல் வீழ்கின்றது. இப்படிப்பட்ட அந்த பார்வை என்பது அந்த லக்னாதிபதிக்கு குருவின் பார்வை மிகுந்த பலத்தை தரக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்லாமல் சனியும் செவ்வாயும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் குறிப்பாக குருவின் அமைப்பும் அதே நேரத்தில் சனியின் அமைப்பும் நல்ல தீர்காயுசு என்று சொல்லப்படுகின்ற ஆயுள் பலத்தை காட்டுகின்ற காரணத்தினால் அவருக்கு நல்ல ஆயுள் கெட்டி என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவருடைய அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லப்படுகின்ற அல்லது அவருடைய ஆயுளை குறிக்கின்ற ஸ்தானத்தின் அதிபதி குரு பகவான் 2வது வீட்டில் பலம் பொருந்தி இருக்கின்றார். இப்படி இருக்கின்ற ஜாதக அமைப்பை பார்க்கின்ற போது தற்சமயம் அவருக்கு நடக்கின்ற தசாபுக்தி என்பது ராகு திசையில் சுக்கிர புக்தி. ராகுவானவர் 10வது வீடு மற்றும் சுக்கிரனானவர் 11வது வீடு. 10, 11 சம்பந்தப்படுகின்ற இந்த நேரத்தில், அதாவது ராகுவானவர் 10வது வீட்டில் சூரியனுடனும் புதனுடனும் அமர்ந்திருக்கின்றார். சுக்கிரன் சனியுடன் 11வது வீட்டில் உட்கார்ந்திருக்கார். அந்த சனியுடன் சுக்கிரன் இருக்கின்ற அந்த தசாபுக்தி நடக்கின்ற காரணத்தினால்தான் அந்த நோய் தாக்குதல் அவருக்கு. புத்தியான சுக்கிர பகவான் நோய்க்காரகனான சனியுடன் சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால் அது இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அது லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11வது இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வந்து விடுவார், அல்லது மீண்டும் வந்து இசை விருந்து அளிக்கக்கூடிய தன்மையில் வெளிவரக்கூடிய உலா வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அது மாத்திரம் இல்லாமல் அவரோட ஜாதகத்தில் சர்வாஷ்டக வர்க்கம் அப்படிங்கிறத போட்டு பார்த்தோம்னா அந்த இடத்திலும் அவருடைய கிரக அமைப்புகள் என்பது நல்ல பலம் பொருந்தியதாகவே இருக்கின்றது. ஆகவே அவருக்கு ஆயுள் பங்கம் எதுவும் நிச்சயமாக தற்போது இல்லை. ஜாதகப்படி அவருக்கு நல்ல ஆயுள் கெட்டி என்று சொல்லுவார்களே, அது போன்ற ஒரு அமைப்பு தான் இப்போது தெரிகின்றது. மேலும் அவருடைய ஜாதகத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல 12வது வீட்டின் அதிபதியான சந்திர பகவான் 12வது வீட்டிலேயே இருக்கின்ற காரணத்தினாலும் தீர்காயுசு என்று சொல்லப்படுகின்ற ஆயுள் கெட்டியான பலத்தை பெற்றிருக்கின்றார். இந்த வகையில் எஸ்பிபி அவர்களுடைய ஜாதகத்தை நம்முடைய முறையில் பார்க்கின்ற போது தற்சமயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த கொரோனா பாதிப்பு என்பது வெகு விரைவில் குணமாகிவிடும். இந்த பாதிப்பிலிருந்து வெகு விரைவில் மீண்டு வந்து விடுவார். அது மட்டுமில்லாமல் அவருடைய நட்சத்திரமான இந்த தற்சமயம் அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற தசாபுக்தி போன்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கின்ற போது அவருக்கு ஆயில்யம் நட்சத்திரம் ஆகின்ற காரணத்தினாலும் இந்த நடக்கின்ற இந்த தசாபுக்தி ராகு திசை சுக்கிர புக்தி ஆகின்ற காரணத்தினாலும் அதற்கு பிறகு வருகின்ற சூரிய புத்தி என்பது அவருடைய லக்னாதிபதியின் புத்தி. அந்த சூரியன் அவனவர் 10வது வீட்டை குறிகாட்டுகின்றார், அல்லது 10வது வீட்டின் புத்தி நடக்கின்றது. அதன் பிறகு வருகின்ற சந்திர புத்தி, அதன் பிறகு செவ்வாய் புத்தி ஆகிய இரண்டும் சற்று பாதிப்பை தந்தாலும் அவருடைய ஆயுள் பங்கம் என்பது தற்சமயம் கண்டிப்பாக இருக்காது என்பதுதான் ஜாதக ரீதியாக சொல்லப்படுகின்ற விஷயம். அது மட்டுமில்லாமல் பொதுவாக இசை பிரியர்களின் பேராதரவை பெற்ற எஸ்பிபி அவர்கள்
கோடானு கோடி மக்களின் வாழ்த்துக்களையும் அதே நேரத்தில் அவர்களுடைய பிரார்த்தனைகளும் நிச்சயமாக ஆண்டவனின் செவியில் விழுந்து அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. பலரும் அவருடைய வார்த்தையும் அவர் நிம்மதியாக நல்லபடியாக வெளியே வர வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களை அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலும் அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில் வெகு விரைவில் வெளியே வருவார். இந்த கொரோனாவின் தாக்கத்திலிருந்து மீண்டு வருவார். ஆகவே பாடும் நிலா பாலு அவர்கள் மீண்டும் பாட வருவார் என்பதுதான் இந்த பதிவின் மிகப்பெரிய விருப்பம். அல்லது இது எல்லோருடைய விருப்பத்தையும் ஈடு செய்கின்ற அல்லது எல்லோருடைய விருப்பத்தையும் தெரிவிக்கின்ற ஒரு பதிவு என்று கூட வைத்துக் கொள்ளலாம். இது ஜோதிட ரீதியாக நாம் பார்த்த பல விஷயங்களையும் தாண்டி ஒவ்வொருவருடைய மனதிலும் குடிகொண்டிருக்கும் எஸ்பிபி அவர்கள் நல்லபடியாக வெளியே வந்து ஆரோக்கியத்துடன் மீண்டும் மேடையிலும் சரி திரையிலும் சரி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான பிரார்த்தனையின் வெளிப்பாடு தான் இந்த பதிவு. மேலும் கண்ணதாசன் பல நேரங்களில் சொல்வதைப் போல நல்ல உள்ளங்களுக்கு எப்போதுமே மறைவு கிடையாது என்று சொல்வார். அதைத்தான் அவர் கர்ணன் படத்தில் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதடி என்று சொல்லுவார். அதே போல எஸ்பிபி போன்ற மிக ஆத்மார்த்தமான மனிதர்கள் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து இந்த சமுதாயத்தில் தன்னுடைய இசை குரலை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் ஒவ்வொரு ரசிகர்களுடைய ஆசையும் இதுதான். ஆகவே நிச்சயமாக கோடானு கோடி ரசிகர்களின் வேண்டுகோளை நிச்சயம் ஆண்டவன் செவி சாய்ப்பான் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.